சில புத்தகங்களுக்கு ஒரு பிரத்யேக குணம் இருக்குது. அவற்றை வாசித்ததுக்கு பிற்பாடு நம் மனதோட இருண்ட ஆழங்களுக்குள்ள புத்தகங்கிற நிலையும் தாண்டி ஒரு காயமாக, மௌனமான வலியாக அவை உறைந்து தங்கிவிடுவதுண்டு. அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 12, 1929 அன்று ஜெர்மனியில் இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட் நகரத்தில் ஒரு ஜூயிஷ் தம்பதியினருக்கு பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தையின் பேர் ஆனி ஃப்ராங்க். குழந்தையுடைய அப்பா ஓட்டோ ஃப்ராங்க், அம்மா எடித், அக்கா மார்கட் ஃப்ராங்க். மார்கட் ஆனியை விட 3 வயது மூத்தவர். இந்த குழந்தை தன்னுடைய 13வது வயதில் ஒரு டைரியில் தன்னை பற்றியும் தன்னுடைய சிந்தனைகள், உணர்வுகளை பற்றியும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 2 வருடங்களுக்கு அவங்களுடைய எழுத்துக்களை அதில் பதிவு செஞ்சுட்டு வராங்க. தன்னுடைய 15வது வயதில் ஆனி ஃப்ராங்க் ஜெர்மனியில் இருக்கிற பெர்கன் பெல்சன் நாசி கான்சன்ட்ரேஷன் கேம்பில் டைஃபஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துடுறாங்க. அவங்க எழுதிட்டு வந்த டைரி ஒரு புத்தகமாக வெளிவந்து கிட்டத்தட்ட 77 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போது ஆனி ஃப்ராங்க் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 95 வயது. ஆனால் ஒரு புத்தக வடிவில் அவங்க இன்றைக்கே நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் மரணத்தை அவங்க எப்போது தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஜெயந்த். இந்த புத்தகவனம் சேனலுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என்னுடைய மனதுக்கு மிக நெருக்கமான புத்தகங்களை பற்றிய என்னுடைய வாசிப்பு அனுபவங்களை இந்த சேனல் மூலமாக தொடர்ந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனி ஃப்ராங்கோடைய தி டைரி ஆஃப் எ யங் கேர்ள் என்ற புத்தகத்தை பற்றி. அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியோடைய சான்சலராக பதவியேற்கிறார். அதுக்கப்புறமா ஜெர்மனியில் நாசி படையினர் ஜூஸ்க்கு பல நெருக்கடிகளை கொடுக்குறாங்க. ஜூ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மன நிம்மதியோடு வாழ்கிறதுங்கிறதே நாளுக்கு நாள் ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக மாறிட்டு வருது. இதனால் ஃப்ராங்க் ஃபேமிலியை சேர்ந்த இவங்க 4 பேருமே நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாம் நகரத்துக்கு குடிபெயர்ந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மார்கோட்டும் ஆனியும் அங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்களில் சேர்ந்து அவங்களுடைய கல்வியை தொடர்றாங்க. ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே நெதர்லாண்ட்ஸோடைய மொழியான டச் மொழியை இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா கற்றுக்குறாங்க. அடுத்த சில வருடங்கள் வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்கு. ஆனால் மே 1940 ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸை கைப்பற்றுறாங்க. அதற்கு பிற்பாடு அங்கேயும் நாசி படையினர் ஜூஸ்க்கு பல கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. ஜூன் 12, 1942 அன்று ஆனி ஃப்ராங்க் தன்னுடைய 13வது பர்த்டேயை கொண்டாடுறாங்க. அப்போது ஆனியோடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு டைரியை கிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த டைரியில் தான் அடுத்த 2 வருடங்களுக்கு, அதாவது ஜூன் 12, 1942 தொடங்கி ஆகஸ்ட் 1, 1944 வரைக்கும் ஆனி தன்னுடைய எழுத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. முதல்ல அது ஒரு பர்சனல் டைரியாக தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாள் டச் கவர்மெண்ட் இன் எக்ஸைலோடைய ஒரு மெம்பராக இருந்த மிஸ்டர் கெரிட் போல்கன்ஸ்டேன்கிறவர் லண்டன்லேருந்து டச் ரேடியோ ப்ராட்காஸ்ட் மூலமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விடுக்கிறார். அதாவது ஜெர்மன் ஆக்குபேஷனுக்கு கீழே பல துன்பங்களை சந்திச்சுட்டு வந்த டச் மக்களுடைய சஃபரிங்ஸை பற்றியும் அனுபவங்களை பற்றியும் டைரிஸோட வடிவிலையும் லெட்டர்ஸோட வடிவிலையும் கலெக்ட் பண்ணி போருக்கு பிற்பாடு அவற்றை பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வர போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆனிக்கு ஒரு யோசனை தோணுது, ஏன் நம்மளுடைய டைரியும் இதுக்கு அனுப்பிச்சி வைக்கக்கூடாது? போருக்கு பிற்பாடு நம்ம டைரியை ஒரு புத்தகமாக கூட பப்ளிஷ் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அதுக்கு தேவையான சில திருத்தங்களையும் சில எடிட்ஸையும் அந்த டைரியில் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அப்போவும் ஆனிக்கு தெரிஞ்சிருக்கல, அவங்களுடைய மறைவுக்கு சில வருடங்களுக்கு பிற்பாடு தன்னுடைய எழுத்துக்கள் 20ஆம் நூற்றாண்டுடைய மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்றாக மாறப்போகுது அப்படின்னு. அந்த புத்தகத்துடைய முதல் வெர்ஷனை ஜூன் 1947 ஆனியோடைய அப்பா ஓட்டோ ஃப்ராங்க் அவர்கள் எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணார். பிற்பாடு அதோடைய டெஃபினிட்டிவ் எடிஷனை மிர்ஜம் பிரஸ்லர் எடிட் பண்ணியிருக்காங்க. சூசன் மெசாட்டி அதை டச்சிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்திருக்காங்க. ஜூலை 5, 1942 அன்று ஆனியோடைய அக்கா மார்கட்டுக்கு ஷுட்ஸ்டெஃபல், அதாவது எஸ்எஸ்ன்னு அழைக்கப்படுற அடால்ஃப் ஹிட்லருக்கு கீழே இயங்கிட்டு வந்த பேராமிலிட்ரி ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து ஒரு காலப் நோட்டீஸ் வருது. அது என்னென்னா, மார்கோட்டை ஜெர்மனியில் இருக்கிற ஒரு லேபர் கேம்புக்கு ரிப்போர்ட் செய்யும்படி குறிப்பிட்டிருக்கிற காலப் நோட்டீஸ் தான் அது. அங்கே போனால் என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கேருந்து ஆஷ்விட்ஸ் மாதிரியான கொடூரமான கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்க்கு அனுப்பப்படுவாங்க. அங்கே இருண்ட அறைகளுக்குள்ளே அடைக்கப்படுவாங்க.
பல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்குவாங்க. எஸ்எஸ் படையினருடைய துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாக நேரிடலாம். இல்லை கேஸ் சேம்பர்ஸில் விஷவாயுவை சுவாசித்து உயிரிழக்கவும் நேரிடலாம். ஆனால் மார்கரெட்டுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பொண்ணை அப்படி இழக்க தயாரில்ல. அதனால் 263 பிரின்சன் கிராக்ட் அட்ரஸில் ஓட்டோ ஃப்ராங்க் அவர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆஃபீஸ் பில்டிங்கோடைய செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரகசிய அறைகளுக்குள்ளே பதுங்கி இருந்து போர் முடிகிற வரைக்கும் நாசி படையினருடைய கண்களில் படாமல் மறைஞ்சிருந்து வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த பில்டிங்குடைய செகண்ட் ஃப்ளோரில் அப்படி ஒரு இடம் இருக்கிறதே யாருக்கும் தெரியாதபடி அந்த அறைகளுடைய நுழைவாயில் ஒரு மூவபிள் புக்கேஸால் மறைக்கப்படுது. அந்த இடத்த த சீக்ரெட் அனெக்ஸ் அப்படின்னு ஆனி குறிப்பிட்றாங்க. அந்த சீக்ரெட் அனெக்ஸ்க்கு ஃப்ராங்க் ஃபேமிலி வந்து சேர்ந்து ஒரு வாரம் கழித்து மேலும் 3 பேர்கள் அடங்கிய ஒரு குடும்பம் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு சில மாதங்களுக்கு பிற்பாடு டென்டிஸ்ட் ஒருத்தர் 8வது நபராக இவங்க கூட வந்து சேர்ந்துக்கிறாரு. இந்த 8 பேரும் தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க அங்கே மறைஞ்சிருந்து வாழ்கிறதுங்கிறது சில பேரோட உதவி இல்லாமல் சாத்தியமில்லை. அப்படி இவங்களுக்கு உதவுறவங்க யாருன்னா அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற சில ஊழியர்கள் தான். இவங்க தங்களுடைய உயிர்களையும் பணயம் வச்சு இந்த 8 பேருக்கும் தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு வராங்க. ஹெல்பர்ஸ் அப்படின்னு அவங்க அழைக்கப்படுறாங்க. அந்த சீக்ரெட் அனெக்ஸ்குள்ளே 8 பேர் யாருக்கும் தெரியாமல் அத்தனை நாட்கள் மறைஞ்சிருந்து வாழ்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. இவங்களுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் டே டைமில் ஆட்கள் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதனால அந்த சமயத்தில் இவங்க பேசுகிறது, இருமுறது, தும்புறது எதுவுமே கீழே கேட்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு முறை மார்கரெட்டுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் இரவு நேரத்தில் இருமல் ரொம்ப அதிகமாகிருக்கு. அப்போது அந்த இருமல் யாருக்கும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக கோடைன் சிறப்பை அதிக அளவில் குடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுரும். இன்னொரு நாள் கீழே பிளம்பர் வேலை பண்ணிகிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் இவங்க மேலே டாய்லெட் ஃப்ளஷை பயன்படுத்த முடியாது, வாட்டர் டேப்ஸை திறந்து விட முடியாது. ஏன்னா அப்படி செஞ்சால் கீழே பிளம்பருக்கு இவங்க இங்கே இருக்கிறது தெரிஞ்சிடும். அதனால் உணவுப் பொருட்களை ப்ரிசர்வ் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ் ஜார்ஸில் சிலவற்றை இதுக்கு வேண்டிய ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான சமயங்களில் அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஜார்ஸை தான் டாய்லெட் பர்பஸ்க்கு இவங்க பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளில் இவங்க மாட்டிக்கிறது உண்டு. ஜன்னல்கள் வழியாக வெளியில் சுதந்திரமாக பார்க்கக்கூட முடியாது. ஏன்னா பக்கத்து பில்டிங்கில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை கீழே இருக்கிறவங்களுக்கோ இவங்க இங்கே இருக்கிறது தெரிய வந்ததுன்னா பிற்பாடு நாசி ஆஃபீஸர்கள்கிட்ட யாராவது இவங்களை காட்டி கொடுக்க நேரிடலாம். அதனாலே எப்போவுமே ஒரு பயத்தோடும் பதட்டமான மனதோடுமே அவங்க இங்கே இருந்துட்டுருப்பாங்க. இது அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும். இதனாலே அந்த குடும்பங்களுக்கு இடையே பலமுறை வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக அங்கே இருந்த ஆல்பர்ட் டெசல் அப்படிங்கிற டென்டிஸ்ட்டுக்கும் மிஸ்ஸஸ் வேண்டான்கிற ஒரு லேடிக்கும் ஆனி ஃப்ராங்க் கூட சுத்தமாக ஒத்துப்போகவே போகாது. ஏன்னா ஆனியோடைய குணம் எப்படின்னா அவங்க மனதில் பட்டதை ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக முகத்துக்கு நேராக தைரியமாக சொல்லக்கூடியவங்க. இது ஆல்பர்ட் டெசலுக்கும் சரி மிஸ்ஸஸ் வேண்டானுக்கும் சரி அவங்களோட ஈகோவை பதம் பார்த்துட்டே இருக்கும். இதனாலேயே பலமுறை இவங்களுக்கு இடையே பல இன்டென்ஸான வாக்குவாதங்கள் நடக்கும். இதை பற்றி ஆனி ஃப்ராங்க் தன்னுடைய டைரியில் ஒரு நகைச்சுவை கலந்த கோபத்தோடு பதிவு செஞ்சுருப்பாங்க. இந்த புத்தகத்தில் பல இடங்களில் ஒரு ஸ்மார்ட்டான ரைட்டரோட இன்டெலிஜென்ட்டான சென்ஸ் ஆஃப் ஹியூமரை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும். ஆனி ஃப்ராங்க்கு புத்தகங்கள் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு உதவிகள் செஞ்சுட்டு வந்த ஹெல்பர்ஸில் ஒருத்தரான மியப் கியஸ் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் லைப்ரரியிலேருந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வேண்டி 5 புத்தகங்களை கொண்டு வருவாங்க. இதனாலேயே சனிக்கிழமைகளுக்கு வேண்டி இவங்க ரொம்ப ஏக்கத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா சாட்டர்டேஸ் தான் இவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகங்கள்லாம் கைக்கு கிடைக்கும். ஆனி ஃப்ராங்க்குக்கு கிரீக் அண்ட் ரோமன் மித்தாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. யூரோப்பியன் ராயல் ஃபேமிலிஸோட ஜெனியாலஜிக்கல் சார்ட்ஸ், ஃபேமிலி ட்ரீஸை பற்றி ஆராயறதுல அவங்க நிறைய ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ், டச், ஜெர்மன் மொழிகளில் ஷார்ட் ஹேண்ட் கற்றுட்டு வந்திருக்காங்க. இப்படி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆனிக்கு எப்பவுமே பெரிய ஆர்வம் இருந்திருக்கு. ஆனிக்கும் அவங்களுடைய அப்பா ஓட்டோ ஃப்ராங்க் அவர்களுக்கும் இடையே இருந்த அந்த அழகான பாண்டிங்கை இந்த புக்கில் நம்மளால் நல்லாவே உணர முடியும். அதே நேரத்தில் தன்னுடைய அம்மாவை பற்றிய ஆனியோடைய அபிப்பிராயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்று. தன்னுடைய அம்மா எப்போவுமே ஒரு நல்ல மதருக்கான எக்ஸாம்பிளை செட் பண்ணது கிடையாது அப்படின்னு ஆனி பிலீவ் பண்ணுறாங்க. என்னை புரிஞ்சிக்கிற ஒரு மதருக்காக நான் எப்போவுமே ஏங்குறேன். இதனாலேயே நான் பெரியவளாகி ஒரு அம்மாவாகும்போது என்னுடைய குழந்தைகளை எப்படி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்போடு வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறையவே கற்பனை பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவை எப்போவே நான் மம்முன்னு கூப்பிடுறது கிடையாது.
மம்சி இல்லை மம்ஸ்ன்னு தான் கூப்பிடுவேன். அதாவது ஒரு இம்பெர்ஃபெக்ட் மம் அப்படிங்கிற மாதிரி தான் அது. அந்த எஸ்ஸை தூக்கிட்டு அவங்கள கௌரவப்படுத்தணும் தான் எனக்கு ஆசை. ஆனால் ஒரு பெர்ஃபெக்டான மதராக, ஒரு மம்மா என்னால் அவங்கள பார்க்க முடியறதில்லை. இதனால தான் நான் அவங்கள மம்சின்னு கூப்பிட்றேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு அவங்க இதில் எழுதியிருக்காங்க. ஒரு 14 வயது சிறுமிக்கு எவ்வளோ ஆழமாக சிந்திக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாக இந்த வரிகள் எனக்கு பட்டுது. பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களோட எமோஷனல் டெப்த், எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றி சாதாரணமாக எடை போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கான நல்ல எடுத்துக்காட்டாக இந்த மாதிரியான பகுதிகள் நிறையவே இந்த புக்கில் இடம்பெற்றிருக்கு. இதனாலேயே பேரண்ட்ஸ் இந்த புக்கை வாங்கி படித்தாங்கன்னா அவங்க குழந்தைங்களோட இன்னர் வேர்ல்டை பற்றிய ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த சீக்ரெட் அனெக்ஸில் ஆனி பெரும்பாலும் தன்னை ஒரு அவுட்காஸ்ட் மாதிரி உணர்றாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு முழுமையாக அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒருத்தருக்காக அவங்க ரொம்ப ரொம்ப ஏங்கியிருக்காங்க. அந்த லாங்கிங்கை அவங்களுடைய ரைட்டிங்ஸில் நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அங்கே பீட்டர் வேண்டான் அப்படிங்கிற ஒரு 17 வயது டீனேஜ் பையனுக்கும் ஆனிக்கும் இடையே ஒரு நட்பு உண்டாகுது. முதல்ல ஆனிக்கு பீட்டர் மேலே பெரிய ஈர்ப்பெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க அதே பிரச்சனைகளை தான் பீட்டரும் சந்திச்சுட்டு இருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு புரிய வரும்போது அந்த பையன் மேலே அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் உண்டாகுது. பிற்பாடு 2 பேரும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு அழகான காதலாக மலருது. ஆனி, பீட்டர் இவங்க 2 பேருக்கும் இடையே நடந்த உரையாடல்களை பற்றி இதில் அவங்க பதிவு செஞ்சுருக்க பகுதிகளாக இருக்கட்டும், பீட்டர் மேலே ஆனிக்கு இருந்த ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸை பற்றி இதில் அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிற போர்ஷன்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே எமோஷனலாக ரொம்ப டச்சிங்கான இடங்களாக அவை எனக்கு பட்டுது. செக்ஷுவாலிட்டியை பற்றி இதில் அவங்க ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருக்காங்க. அவங்களுடைய அந்த அடலசன்ட் ஏஜில் பீரியட்ஸை எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்போ பயாலஜிக்கலாக இவங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, சீக்ரெட் அனெக்ஸை இவங்க பதுங்கியிருந்து வாழும்போது பெண்களுக்கு உடல் ரீதியான என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, இதை பற்றிலாம் அவங்க இதில் சொல்கிறாங்க. பெற்றோர்கள் குழந்தைகள் கிட்ட உரிய வயதில் செக்ஸுங்கிற டாப்பிக்கை பற்றி ஒரு எஜுகேஷனாக சொல்லிக் கொடுக்கணும். இல்லைனா வேறு சோர்சஸ் கிட்டேருந்து குழந்தைகள் அதை அறகுறையாக கற்றுப்பாங்க. அது ஒரு தவறான புரிதலுக்கு வழிவகுக்கலாம். அதனால பெற்றோர்களே குழந்தைகள் கூட அமர்ந்து செக்ஸுங்கிற சப்ஜெக்டை பற்றி அவங்களுடைய நாலேஜை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு இதில் எழுதியிருக்காங்க. அது ஆனியோடைய தெளிவான சிந்தனையோடைய பிரதிபலிப்பாக தான் எனக்கு தோணுச்சு. 2ஆம் உலகப் போர் அதோடைய சீரியஸான கட்டத்தை அடைந்த போது ஆக்சிஸ் பவர்ஸ் மேலே ஆலிஸோடைய தாக்குதல் நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சிட்டே வருது. பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் அவங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டே வராங்க. இந்த சமயத்தில் இவங்க தங்கியிருந்த பில்டிங்க்கு வெளியிலேயே இரவும் பகலும் வெடிகுண்டுகளுடைய சத்தமும் துப்பாக்கி குண்டுகளுடைய சத்தமும் ஃபைட்டர் பிளேன்ஸோட சத்தமும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான தருணங்களில் சீக்ரெட் அனெக்ஸில் வாழ்ந்த மனிதர்களுடைய இதயத்தில் அது எவ்வளோ பெரிய பயத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத தன்னுடைய ரைட்டிங்ஸ் மூலமாக ஆனே ரொம்ப தத்ரூபமாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 1, 1944 அன்று ஆனி ஃப்ராங்க் தன்னுடைய டைரியில் எழுதியிருக்கிற பதிவு தான் அவங்களுடைய கடைசி பதிவாக அமைஞ்சிருச்சு. அதோடு அந்த டைரி ஒரு நிறைவு பெறாமலே முடிஞ்சிருது. ஆகஸ்ட் 4, 1944 எஸ்எஸ் படையை சேர்ந்த ஒரு ஆஃபீஸரும் செக்யூரிட்டி போலீஸை சேர்ந்த சில மெம்பர்ஸும் அந்த சீக்ரெட் அனெக்ஸ்குள்ளே நுழைஞ்சு அங்கேருந்த 8 பேரையுமே கைது செய்திடுறாங்க. அதற்கு பிற்பாடு அவங்க எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்க்கு கொண்டு செல்லப்படுறாங்க. அதில் ஆனியோடைய அப்பா ஓட்டோ ஃப்ராங்க் அவர்கள் மட்டும்தான் உயிரோடு திரும்புகிறாரு. ஆனி உட்பட மீதி எல்லாருமே அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் உயிரிழந்துடுறாங்க. பல கனவுகளோடும் நம்பிக்கைகளோடும் வாழ்க்கை மீது தீரா காதலோடும் வாழ்ந்தவர் தான் ஆனி ஃப்ராங்க். அவங்களுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும், ரைட்டர் ஆகணும் அப்படிங்கிற ட்ரீம் இருந்திருக்கு. என்னோட மரணத்துக்கு பிற்பாடும் தொடர்ந்து நான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு கடவுள் எனக்கு கொடுத்துருக்க ஒரு கிஃப்டாக தான் என்னுடைய ரைட்டிங் டேலண்ட்டை நான் பார்க்குறேன் அப்படின்னு இதில் எழுதியிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுடைய உடல் என்றைக்கோ நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாலும் தன்னுடைய எழுத்து மூலமாக இன்றைக்கும் அவங்க நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த புத்தகத்தில் பல இடங்களை நம்ம படிக்கும்போது நம்மளுடைய கண்கள் கலங்கிறத நம்மளால் தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் தன்னுடைய நகைச்சுவை உணர்வால் ஆனி நம்மளை சிரிக்கவும் வைக்கிறாங்க. வாழ்க்கையோட இருண்ட தருணங்களின் போது மன உறுதியோடும் தைரியத்தோடும் நம்பிக்கைங்கிற வெளிச்சத்தை இதயத்தில் ஏந்தியபடி தொடர்ந்து பயணித்த ஒரு மகத்தான சிறுமியோட எழுத்துக்களை வாசிக்கும்போது அது நமக்கும் பெரிய மனதைரியத்தை தருது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புக்கை வாசித்த யாராலையுமே அவங்க வாழ்க்கையில் இதிலிருந்து முழுமையாக வெளியே வர முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு புத்தகம் தான் த டைரி ஆஃப் எ யங் கேர்ள். இதை நீங்களும் படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.